ஹாய், திஸ் இஸ் சாண்டி. இன்றைக்கி நம்ம ஸ்னேகாவோட கல்யாண மருதாணி பார்க்க போகிறோம். என்னடா கல்யாணம்னு சொல்லிட்டு ஏதோ காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க. அன்றைக்கி தைப்பூசம். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே முருகன் கோயில் இருக்கிறதால காலையில் மதியானம்னு சொல்லிட்டு நிறைய அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஆஃப்டர்நூன் மேலே தான் ஸ்னேகாவோட வீட்டுக்கு கிளம்புனேன். அவங்க வீடு என் வீட்டிலேருந்து ஒரு 2 ஸ்ட்ரீட்ஸ் தள்ளி தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்க 2 o'clock மேலே போகலாம் அப்படின்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே நடந்து பொறுமையாக அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். போனால் ஸ்னேகா ரெடியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸ்னேகா என் தம்பியோட ஃப்ரெண்டுன்றதால அவனோட ரெஃபரன்ஸ் மூலமாக தான் என்னை புக் பண்ணாங்க. இவங்கள என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் தான் அவங்களுக்கு மெஹந்தி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ப்ரைடும் சரி க்ரூமும் சரி அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு கால் பண்ணியும் மெசேஜ்லேயும் சொன்னாங்க. என்கேஜ்மெண்ட்க்கு நான் போட்டது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால் அவங்க ஃபியூ டேஸ்லேயே என்னை வெட்டிங்க்கும் புக் பண்ணிட்டாங்க. வெட்டிங்க்கு என்கேஜ்மெண்ட்க்கு போட்ட டிசைன் தான், பட் கொஞ்சம் நெருக்கமாக வேணும், கொஞ்சம் இன்ட்ரிகேட்டாக வேணும், பார்க்க சூப்பராக இருக்கணும் அப்படி சொல்லி எனக்கு புக் பண்ணாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அவங்க கேட்ட டிசைன்ஸை போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வெட்டிங்க்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் எல்லாமே வச்சு சூப்பராக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கல்யாணத்துக்கு போயிருந்தேன். பட் ஆனால் அவங்கள ஃபோட்டோ எடுக்க முடியல. அவங்க சிஸ்டர்ஸை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நானும் பிரவீனும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான். பாய் பாய்.